பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது எந்த ஊர் கேட்பீங்க? புதுக்கோட்டை. 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோடு மட்டும்தான் வந்திருக்கேன். வேர்த்து ஊற்றுது, எனர்ஜி எல்லாம். சிவகுண்டலம் சொர்க்க மரம் இங்கே இருந்துச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கொண்டு வர்றப்போ வந்து நான் அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் டீம் கொடுத்து வந்து அது வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கீரனூரில் தான் நம்ம இருக்கிறோம். இதோ பாருங்க, லிங்க வடிவிலான மலை இதான் குண்டரங்கி மலை. இதான் நம்ம ஏற போகிறோம், வாங்க பார்ப்போம். 3825 அடி உயரமான இந்த கொண்டரங்கி மலை ஏறுறதுக்கு முன்னால் அடிவாரத்தில் இருக்கிற கெட்டி மல்லீஸ்வரர் சிவனை வணங்கிட்டு நாம் மேலே ஏறலாம். பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இங்கு தவமிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பெரியவர் பாருங்க, அவர் தான் கம்பி எல்லாம் போட்டது. சரி பண்ணிட்டே இருப்பார். வரவேற்பார். கொஞ்சம் நேரமே வராமட்டீங்க. ஆமாம், தாமதம் ஆயிடுச்சு ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் இந்த டயத்துக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கலாமுங்க. பூசாரியார் கீழே வந்துடுவாருங்க. வந்தாலும் சாமி ஜன்னல் வழியாக தெரியும். சாமி போயிருக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போதான் முத முறை. அப்படிங்களா? சரி. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் வருவாருங்க. 8 8:30 இங்கே வாங்க போய் சேர்றதுக்கு. எப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுதுங்க. எந்த ஊர் கேட்பீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. இங்கேருந்து வர்றதுக்கு தான் நேரம் ஆச்சு. வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், உங்களையும் பார்த்தோமே. பார்த்துருக்கோம். சிறப்பாக பண்ணுறிய. ஆமாங்க. என்னுடைய எல்லாம் செல்ஃபி எடுத்துக்குவோன்னு இல்லைங்க பே. என்ன கொடுமைன்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோடு மட்டும்தான் வந்திருக்கேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு எதுவுமே இல்லை. அதனால் எப்படி போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் ஓய்வு எதுவும் தேவைப்படுதா? வேண்டாமா? எத்தனை மணிக்கு ஏறினீங்க தம்பி? 6 மணிக்கு. ஓ, இப்போ மணி வந்து 10:05 ஆகுது. நம்ம மலை ஏற ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட படுத்தியெல்லாம் நம்ம வந்து ஏற ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. வேர்த்து ஊற்றுது, எனர்ஜி எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். நம்மளோட வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் பிடிச்சிடலாம். நேர் செங்குத்து பள்ளமாக இருக்கிறதுனால அதுலேருந்து கால் எடுத்து வச்சு போகிறது சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாமான்னு கேட்டேன். இன்னும் கஷ்டமான இடமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவே இலகுவான இடம்னா இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம்.
வேகமாக வர சொன்னி எல்லாம் வந்து நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு வர்றீங்களே. பிளாஸ்டிக்லாம் எடுத்து பறிக்கிட்டு போகிறீங்களா? சரி, வித்தியாசமான பாதையாக இருக்கா? கள்ளிச்செடி மலையில் படி மாதிரி வெட்டியிருக்காங்க. இப்போ வந்ததை விட இன்னும் மேல் நோக்கி மறுபடியும் பாதை திரும்புது. கொண்டல் அப்படின்னு சொன்னா மேகம்னு ஒரு பொருள் உண்டு. கொண்டல் கூட்டல் இறங்கி, கொண்டல் இறங்கி கொண்டரங்கி, இதுதான் இந்த மலையோட பெயர் காரணம். கொண்டல் அப்படின்னா மேகம், இறங்கி அதாவது மேகங்கள் இறங்கக்கூடிய மலை. கொண்டல் இறங்கி கொண்டரங்கி. அப்படி பார்த்து பார்த்து என்ன குத்தி பிடிச்சா பார்த்து மெதுவா. கீழே இருந்து வானத்துக்கு ஏணி வச்சு நடந்து போற மாதிரி உணர்வா இருக்கும் இந்த இடத்த நீங்க கடந்து போகும்போது. சிவகுண்டலம் சொர்க்க மரம், இங்கே தண்ணீர் ஊற்றி செல்லவும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம வரும்போது ஊற்றலாம். வீடியோ தான் தண்ணியோட அருமை தெரியுதா? என்ன பண்ணுறது? இருங்க, அதை குடிச்சு முடியல. லேட் ஆகும், கொஞ்சம் நேரம் இருக்கும். இந்தா 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 போவோம். தண்ணியோட அருமை கீழே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏறிட்டு இறங்குறீங்களா? எத்தனை மணிக்கு ஏறினீங்க? நாங்கள் வந்து 10 மணிக்கு போயிட்டு. ஓ, ஹாய் தம்பி. தம்பி ஹாய் சொல்லு. தம்பியே மேலே போயிட்டு வந்துட்டாரு. ரொம்ப களைப்பாக இருக்காம்மா தம்பிக்கு. தண்ணி வச்சுருக்கீங்க? தண்ணி சரி, பத்திரம். சரி, உண்மையில் வந்து இந்த இடம் தான் வந்து ரொம்ப சிரமமான இடம். வலிக்கு சரிக்கு விழுந்தீங்கன்னா கீழே தான் போகணும்.
கீழேனா பார்த்துக்குறேங்க எப்படி செங்குத்தான சரிவலானது. போக போக இன்னும் சவாலாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஒரு 2-3 தரம் சின்ன சின்ன ஓய்வுக்கு அப்புறம் மேலே வர பழகிருச்சு உடம்பு. இப்போ தான் வந்து மலையேற்றத்துக்கு செட் ஆகி உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. ஏறலாம். தலையில் இந்த துணியை கட்டினா தாங்க மலையேற்றம் இருக்கு. நெசந்தான் எங்கே அதான் நான் வச்சிருக்கேன். பார்த்தேன் என்னது எங்கிட்டாவது ஒரு பக்கம் கம்பியை பிடிச்சி ஆகணுன்ற மாதிரி இருக்கு. நம்மளோட அந்த நண்பர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்தாலே தெரியும் மலையோட செங்குத்து பகுதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 2 பெண்கள் ஒரு சின்ன குழந்தை இந்த சேஃப்டி செட் போட்டு போகிறாங்களே அவங்கள பார்த்தோம். அவங்க ஏறிட்டு இறங்குறோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து சரியான செங்குத்து பள்ளம் அப்படின்னோடனே இதுலேருந்து மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி இறங்குறாங்க. ஏன்னா வந்து உண்மையிலே வந்து சிரமமான ஒரு வேலை தான் அது. எடுத்தவொடனே இந்த மாதிரி செங்குத்தான மலைகளுக்கு வராமல் பழனி இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் ஏறி ஓரளவு பயிற்சியும் அனுபவம் இருந்தால் தான் இந்த மாதிரி மலையில் ஏறலாம். எடுத்தவொடனே நான் வந்து கொண்டிறங்கி மலை ஏறிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஆமாம், பொதுவாக மலையேற்றம் அப்படின்னாலே வந்து உங்களோட கால்கள் வலுவாக இருக்கணும். இந்த சதையெல்லாம் அதுக்கு பழக்கப்பட்டு அந்த கெண்டகால் சதை இதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. நீங்கள் ஏற்கனவே மலை ஏறி இருந்தால் தான் அதுக்கு ஏதுவாக இருக்கும், இல்லைன்னா சிரமம். பார்த்தீங்களா நல்லா சிறப்பாக இருக்குது. இங்கேருந்து அந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள் அப்படியே இந்த மலையை பார்த்தீங்களா பிரமிப்பாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஏதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாதை வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். அப்படியே நடந்து வந்து நேராக மலையோட அடிப்பகுதியிலேருந்து ஏறி இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட மலையோட பாதி பகுதியில் நிற்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம். நல்ல இயற்கையில் அமைஞ்ச குகை. இங்கே வந்து தியானம் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் அமைதியாக.
காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிலி 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 ஜில்னு காற்றடிக்குது. பா ஆமாம், சின்ன சின்னதாக வீடெல்லாம் சின்னதாக தெரியுது. முன்னாடி ஊர் பக்கம் இருந்து இந்த கள்ளி செடியெல்லாம் இங்கெல்லாம் இல்லை, இங்கே மலை மேலே இருக்குது. சிறப்பு. ஓகே, முன்னாடி போகிற பசங்க பாட்டு போட்டுட்டு போகிறாங்க, கொஞ்சம் அவங்களே முன்னாடி விட்டுடலாம். தனியாக ஒருத்தர் சிரிக்கிறாரு பாருங்க. ஏன்னா தனியாக சிரிக்கிறிய? அவ்வளோதான் சொல்லிட்டு நண்பர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அந்த பாருங்க, அங்கே உட்காந்துட்டு அவ்வளோதான்றாரு. கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல் தெரியுது. அங்கே போய் பார்ப்போம். அப்படித்தான் தெரியும், வந்துட்ட மாதிரி தெரியும். மேலே போனால் தான் தெரியும். நல்லா காற்றடிக்குது, ஜிலு ஜிலுன்னு. வெயிலாக இருந்தாலும் ஒன்றும் தெரியலை. அப்பா முடியலை. ஆமாம், எப்படியோ எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது என்னவா? கூட்டிடுவாங்க.
மகாமுனீஸ்வரனே போற்றி, மகாதேவனே போற்றி, நந்தீஸ்வரனே போற்றி. कुछ कुछ क्या कुछ कुछ देख पास में हाँ என்னது இப்போ மழை காலத்தில் இதுலேருந்து தண்ணி மேலே வேல் ஆமாம் எழில் உலா இருக்குமாண்ணே. இந்த மேலேருந்து கசிஞ்சு வருது இல்லை, இந்த பாருங்க இங்கே இருக்கும் கசிஞ்சு வந்துக்கிட்டு. ஆமாம், அதனால் ஓரளவு சுத்தமாக தான் இருக்குது. அது தேங்கி இருந்துச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கடா டே குடிச்சிங்களா இல்லையாடா? இப்போ சுடுவாடா, குடிச்சுக்கண்டா, குடிச்சு விடுடா. போங்க போங்க நேரா போங்க. பால் இல்லை, படி இருக்காது. கார் வந்து சொல்லுவீங்களா பாதை பாத்தியா இல்லையா? சரி நான் கேட்க சொல்லவில்லை, கேட்குறியா? சங்கிலியை பிடிச்சிட்டு தான் வரணும் போல இருக்கு. வாரேன் சேப்பில் வச்சாதான் சொல்லு. போங்க, வாட்டர் கேனையும் வச்சுக்கோங்க. ஆ நீங்கள் ஒத்த கையில் ஏறுவீங்க. அட இங்கே பிடிக்க ஒரு வழி இல்லைங்க, அது எங்கே பாருங்க, அவ்வளோதாங்க அந்த இடத்துல. ஏங்க வீசுங்க, போனேன் வீசுங்க, பிடிச்சிக்கிறேன்.
ம். சிவனை பார்க்க வந்தீங்களா? கை கால உட்கார வச்சிருக்கீங்க போயிருக்கோம். இங்கே இருக்காங்கடா. சரியாக வந்து 9:50க்கு வந்து ஏற ஆரம்பித்தோம் கீழே. ரொம்ப பெரிய அளவுக்கு ஓய்வு எடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, அதே இது வேகமாக வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கங்கே சின்ன சின்ன அளவில் ஓய்வு எடுத்து கரெக்டாக 2 மணி நேரத்தில் வந்து கீழே சாமி கும்பிட்டு மேலே மலை உச்சிக்கே வந்துட்டோம். பயங்கரமாக இறங்குறப்ப எங்கே போகணும்னு பார்த்தோம்னா ரொம்ப மலை பார்த்தா இருக்குது. என்ன கூச்சிடலாமா? அவ்வளோ தூரம் ஒன்றும் போக வேண்டியதில்லை, ஷார்ட்கட் இருக்கு போல இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் குத்தாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான், ஏற மாட்டான். கம்பி இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க. திரும்பி இன்னும் இப்படி தான் நான் அப்படி தான் தவந்து தான் வர வேண்டியிருக்கும். உண்மையிலே வந்து அது ஒரு பயமும் இருக்கும். ஆமாம், வர்றதுல போயிடுவோமோ, சரிக்கு போயிடுவோமோ. இது கம்பி இருந்த இடம், ஆனால் அப்படியும் வந்து தானே இருந்திருக்காங்க. பழைய போட்டாங்க இருக்கு. வெற்றிகரமாக நம்முடைய கொண்டரங்கி மலையோட பயணம் இனிதே நிறைவடைந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் வரும். இது மலை ஏறும்போது வந்து ஒரு தம்பி வந்து உங்களோட யூடியூப் சேனலில் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்காக அதை தனியாக நான் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு அந்த தம்பிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் அவரோட இன்ஸ்டா ஐடி முடிஞ்சால் தொடர்பு எண் கூட வாங்கி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.
என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறேண்ணா. சரி. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை. மேரத்தானு, அதுக்கப்புறம் கபடி, கிரிக்கெட் எல்லாம் நல்லா விளையாடுவேன். ஜிம்முக்கு ஒரு வருஷம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நின்ட்டேன். அப்புறம் திரும்ப வந்து மலையாறுக்கு வந்து போன வருஷம் நவம்பர் 13 ஃபர்ஸ்ட் ஏறினேன். அப்பயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் மழை பெஞ்சு நிறைய தண்ணி போயிட்டு இருந்தேன். அப்பயே கரெக்டாக 25 நிமிஷத்துல மேலே ஏறிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஏறப்ப. ஸோ வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸாக இருந்து நம்ம இது வந்து ஏன் நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்டு எடுத்து பண்ணக்கூடாது, 25 நிமிஷங்கிற ஒரு 20 நிமிஷமாக கொண்டு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் டீம் கொடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததுன்னா, அப்போ இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துல நான் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு இடையில ஒரு 2-3 வாரம் வரல. அப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 வாரமாக தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இதோட இன்னைக்கு வந்து சேர்த்து 35வது டைம் வந்திருக்கேன். அந்த 35வது நவம்பர் 19ஆம் தேதி 2023. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து 35வது டைம் இது வந்து மேலே 35வது டைம். எவ்வளோ நிமிஷத்தில் இன்னைக்கு ஏறி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 23 நிமிஷத்துல மேலே 23 நிமிஷத்தில் ஏறி இருக்கீங்க. இதுதான் வந்து மிக குறைந்த நேரத்தில் நீங்கள் இது வரைக்கும் ஏறினது. சரி சரி. இன்னும் வந்து 23 வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு கொண்டு வர்றப்போ வந்து நான் அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் டீம் கொடுத்து வந்து அந்த ரெக்கார்டு வந்து நான் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குண்ணா. ஆனால் அது வந்து எப்படி அந்த கின்னஸ் ரெக்கார்ட் டீம் கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு சுத்தமாக ஒரு பிளாங்காக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இது மூலம் இந்த வீடியோ மூலயமா வெளியுறதுக்கு வந்து காட்டினீங்கன்னா வந்து கொஞ்சம் ரீச் கிடச்சி அவங்க வர்றதுக்கு உண்டான ஹெல்ப் எனக்கு கிடைக்கும் நிஜமாக. சரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் போடுற அந்த பதிவில் தான் இருக்குது என்னோட இது கண்டிப்பாக லைஃபாக இருக்குது நான் சொல்லலாம். கண்டிப்பாக சரி கண்டிப்பாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் டீம் இதுக்கு வந்து போய் சேரணும். இது மூலயமா வந்து சப்போர்ட் நிறைய கிடைக்கணும். ஸ்பான்சர்ஸ் வந்து டெய்லியும் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். எனக்கு டெய்லி செலவாயிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி போட்டேன். ஸோ அதனால் வந்து நிறைய கனவுகளோட நான் இதனோட பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் நிச்சயமாக அது வந்து ஷேர் அதிகமாக பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் டீம் போய் சேரணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். அவ்வளோதான். சரி, நன்றி, வணக்கம். இப்போ இது கடையில் நீங்கள் வரும்போது தண்ணி ஏதாவது குடிப்பீங்களா? இல்லை தண்ணியெல்லாம் எதுவும் குடிக்க மாட்டேன். தண்ணி குடிச்சா மேலே ஏற முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்துகிட்டே ஒவ்வொரு ஸ்டெப் ஓட்டமாக ஓடுவீங்க. ரன்னிங்காக தான் வந்துகிட்டே தான் இருக்கணும். சரி. ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான இடத்துல மட்டும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக முட்டுக்கட்டாக ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உயரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. அப்புறம் மலை கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு இருக்காதுண்ணா, அது கரடுமுரடாக இருக்குது. அதில் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆகுது. ஸோ அதை குறைச்சோம்னா வந்து இன்னும் 20 நிமிஷத்தில் ஏறி முடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். அதான் நான் டெய்லி பண்ணிட்டு. சரி, முயற்சி பண்ணுங்க. நான் நம்மளால் முடிஞ்ச ஆதரவு நம்ம பகிர்ந்துக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி சரி. இப்போ இடையில பார்த்தேன் 23 நிமிஷம் ஆச்சு இன்னைக்கு. இன்னையோட 23 ஒரு நாளைக்கு 25 27 இப்படி ஆகுது. அது இன்னைக்கு தான் மிக குறைஞ்சி ஓடி இருக்காப்புல. உங்கள் சேனலில் போட்டு விடுங்க அப்படின்னாரு. சரி, ஐயா விட்டு உங்களுக்கு கேட்போம் நெசமாக என்னன்ட்டு. நாமளும் வந்து இப்போ 35 நாள் ஆச்சு, 34 நாள் ஆகுது. இன்னும் 70 நாளைக்கு வருவாப்புல. ஓ, சொன்னார். சரி சரி.